வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு நான் பகிர்ந்துட்டு வரேன். அப்படி இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் இந்த சேனலில் சொன்ன சில பங்குகள், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நெருங்கின சில பங்குகளை உங்களுக்கு ஒரு அலர்ட்டுக்கு எடுத்து காமிச்சிட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாக பெட்ரோநெட் எல்என்ஜி 323 ரூபா 40 காசில் க்ளோசிங். ஸோ அதனுடைய நம்ம முதல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்தது 324. ஆல்மோஸ்ட் அது நெருக்கத்தில் தான் வந்து இதனுடைய க்ளோசிங் இருக்குது. ஒருவேளை அதை தாண்டி ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா 358, அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக போச்சுன்னா 384 அப்படிங்கிற அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த லெவலை தாண்டி வந்திருக்கு. இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வாரத்துக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த போராட்டமாக 292 கடக்கிறதுக்கு முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தாண்டி போயிருக்கு. இப்போது இந்த லெவலையும் தாண்டிடுச்சு, 24 தாண்டிச்சுன்னா தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல்கள் இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கங்க. இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம். பேங்க் ஆஃப் இந்தியா 176 ரூபா 5 காசில் க்ளோசிங். 176 தான் நம்ம முதல் ரெசிஸ்டன்ஸாக சொன்னது. அது இந்த வாரம் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 200, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 226 அப்படிங்கிறது அடுத்தடுத்த லெவல்ஸ்களாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. இப்போ இந்த வாரம் பேங்க் ஸ்டாக்ஸுகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு வருது. அந்த வகையில் இதுவும் நல்லா ஏறி இருக்குது. ஒருவேளை இந்த வாரத்தினுடைய லோவுக்கு கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுவும் 74 ரூபா 76 காசில் முடிச்சிருக்காங்க. 74, 64 தாண்டிடுச்சு, 74 தாண்டிடுச்சு. இப்போ 81 தான் அடுத்த லெவலாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கண்டு மேலே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. கவனமாக இருங்க. தொடர்ந்து மேலே ஏறுதுன்னா பரவாயில்ல, சந்தோஷம், போய்கிட்டே இருக்கட்டும். ஆனால் திரும்பிடுச்சு ஏதாவது செய்திகள் வரும்போது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நஷ்டம் வராத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய சொந்த பொறுப்பு. இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். மாறி மேலே போனாலும் பரவாயில்ல, நஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ 4 வாரமாக அந்த 182 நெருங்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வாரம் 182 தாண்டி க்ளோசிங் போயிடுச்சு. ஸோ அடுத்த கட்டமாக இது போகிற இடமா நான் பார்க்குறது 226. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 249ங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 281ங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக அந்த லெவலுக்கு மேலே ஒரு க்ளோசிங் போச்சுன்னா நமக்கு இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு பல்ராம்பூர் சின்னி. 470 ரூபா 60 காசில் க்ளோசிங். 475க்கு மேலே ஒரு 3 வாரங்களாகவே தாண்டாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரமும் அங்கே தான் வந்து நின்றுருக்கு. ஒருவேளை வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷனுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது, அதுவும் குறிப்பாக இந்த 500 ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதில் இந்த ஸ்டாக்கை நான் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை 475 கடந்துச்சு அப்படின்னா 510ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 535ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 575ங்கிறது 3வது லெவலாக நமக்கு இருக்கும். வாய்ப்புகள் தராமல் கீழே இறங்கி வந்தால் 425 தான் அடுத்த சப்போர்ட். அதனால் மேலே கடந்து க்ளோசிங் வைக்கலைன்னா தயவுசெய்து என்ட்ரி ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அதில் என்ட்ரு ஆக மாட்டேன். ஏன்னா அது தாண்டி போகலை அப்படின்னா அதில் ஒரு வலிமை கிடைக்காது. ஏறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் மறுபடியும் இந்த 425 நோக்கி வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை அதை கொடுத்துரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்வான் கார்பரேஷன் லிமிடெட். 382 ரூபா 40 காசில் க்ளோசிங். ஸோ இந்த 370க்கு கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாஸு. இந்த லெவலுக்கு கீழே போகாமல் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரமும் அந்த இடத்துக்கு கீழே வந்திருந்தாலும் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திரும்பி இருக்குது. இருந்தாலும் 410 வரைக்கும் போனது 382 மறுபடியும் கொண்டு வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த வலிமை குறைவுங்கிறது இருக்குது. என்னை பொறுத்தளவில் என்னென்னா மறுபடியும் இந்த 370க்கு
வரக்கூடிய வாரங்களில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கொடுத்துச்சின்னா அந்த இடத்துல 320 கீழே நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா 410க்கு மேலே போகுன்றது நம்ம உடனே போகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வரலாமா வர முடியாதான்றது தெரியல. பட் அப்படி வாய்ப்பு தரலை அப்படின்னா அந்த 370 வந்து ஒரு யூட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டு கீழே ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம திரும்பினோம் அப்படின்னா 425ங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 446ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 465ங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு ஸ்வான் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இங்கேருந்தே திரும்புதுன்னா நம்ம 370 இந்த 382 கிட்டே இருந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கூட 370 கீழே நம்ம வந்து ஒரு தடுப்புங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு தான் இந்த 2-3 லெவலையும் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிஷன்ஸ் வரக்கூடிய வாரம் மார்க்கெட்டினுடைய திருப்பங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு அது நடுவிலே கூட திரும்புறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். இல்லை கீழே வந்து தொட்டு திரும்புதுன்னா அந்த 370 கிட்ட மறுபடியும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கீழே க்ளோசிங் போகாமல் சந்தர்ப்பங்கள் கொடுக்குதான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா சில நேரங்கள் அப்படி க்ளோசிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுநாள் அப்படி திரும்பி போயிடும், இல்லை மறு வாரம் திரும்பி போயிடும். ஸோ வீக்லி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் 370 கீழே க்ளோசிங் போய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம இதில் என்ட்ரி கொடுக்குறதுல வாய்ப்புகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. சந்தர்ப்பங்கள் கிடைச்சால் மட்டும் இதில் முதலீடு செய்யுங்கள். வாய்ப்பு கிடைக்கலன்னா எப்படியாவது உள்ளே போயிடணும்லாம் நினைக்காதீங்க. எதுவும் நம்ம சொந்தக்காரங்க கம்பெனியே கிடையாது. எதுவும் நம்ம வந்து ஒரு ரயில் பயணம் மாதிரி பார்க்கணும் பங்குச்சந்தையில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. வண்டி அந்த வழியாக போகுதா அப்படின்னா டக்குன்னு ஏறி உட்காந்துங்க. திருப்பி பின்பக்கமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேசாமல் விட்டுருங்க, நமக்கு அந்த வண்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஸ்டாக்ஸில் எதுவும் நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டான வேலை செஞ்சால் பார்க்கணும். வாய்ப்பு இல்லையா வெளியில் வந்துடுறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் லிமிடெட், ஜேகே பேங்க்குன்னு இருக்கும். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே பேங்க்னு. ஸோ 117 ரூபாங்கிறது கடக்க முடியாத ஒரு லெவலாக இருந்தது. அது இந்த வாரம் இவ்வளவு மார்க்கெட்டு சூழ்நிலைகள் கடைசி நாள் இப்படி இருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்காக போய் மேலே க்ளோசிங் இருக்குது 121. ஸோ ரொம்ப நாளாக உடைக்காத அந்த இடம் உடச்சி மேலே போயிருக்கு. ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா 139ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டிச்சுன்னா 153, அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா 170 அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக ஜேஎன்கே பேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த 86க்கும் 117க்கும் ரொம்ப காலங்களாக தாண்டாமல் இருந்தது. ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால வால்யூமோட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நான் இதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்டாக்குகள் தான் இந்த வாரம் என் கண்ணில் பட்டது இந்த குறைவான விலையில் இருக்கக்கூடிய பங்குகளில். ஸோ நீங்களும் பொறுமையாக ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இந்த 3 ஸ்டாக்குமே வாய்ப்பு தரலைனாலும் கூட கவலைப்படாதீங்க. பங்குச்சந்தையில் பொறுமை ரொம்ப முக்கியம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுறதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நம்ம வாய்ப்புகள் காமிச்ச உடனே இது போகும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடாதீங்க. அதே மாதிரி மேல் நோக்கி சென்றுட்டாலும் ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட நிற்கும்போது அது சரியாக அடுத்த மூவ் எடுக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா டக்குன்னு வெளியில் வந்துடணும். ஸோ அதெல்லாம் மனதில் வச்சு செயல்படுங்க. அடுத்து வரக்கூடிய வாரம் வந்து நமக்கு ரொம்ப க்ரூஷலாக இருக்கலாம். மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ், வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸுக்கு ஏற்றாறு போல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், வாலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கலாம். அதையெல்லாம் மனதில் கொண்டு ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.